வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்கு வந்து ஒரு லீட் டைம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில மெட்டீரியல்ஸ்லாம் அதர் ஸ்டேட்லேருந்து வரும். ஸோ அதுக்கு வந்து சம் ஆஃப் பீரியட் வந்து டைம் கொடுக்கணும், கரெக்ட்டுங்களா? நம்ம பர்ச்சேஸ் போட்டு ஒரு 1 மந்த்து, சில இதில் 7 டேஸ் ஆர் 10 டேஸ் அந்த மாதிரி வந்து ஒரு லீடு டைம் இருக்கும். அவங்க அந்த அந்த வெண்டாருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்க மேக் பண்ணியோ இல்லை எங்கே ரெடி பண்ணி கொண்டு வந்து நம்ம கொடுக்குறதுக்கு மினிமம் ஒரு 10 டேஸ் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் லீட் டைம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஓடலை எப்படி பர்ஃபெக்டாக பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இன்வென்ட்ரி மாடியூல் போய்க்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் குக்கிங் ஆயில் இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டேப்பில் ஸோ சப்ளையர் 3 வாங்குறன்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து லீட் டைம் வந்து நம்ம செட் பண்ணலாம். 7 டேஸ் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனில் செட்டிங்ஸில் ஸோ இங்கே அட்வான்ஸ் ஷெட்யூலில் செக்யூரிட்டி லீட் டைம் ஃபார் சேல், ஸோ அது வந்து நான் 2 டேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 1 டே அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ப்ராடக்ட்டில் போகிறேன். ஸோ ப்ராடக்டில் குக்கிங் ஆயில், ஸோ இப்போ வந்து ரீஆர்டரிங் ரூல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் ஆர்டர் லெவல் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டிக்கில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். டுடே வந்து டேட்டும், தென் வந்து நம்ம டே ஆஃப் பர்ச்சேஸ் 1 டே, டெட்லைன் பார்த்தீங்கன்னா 5, 1 டே தான் உங்களுக்கு வந்து டெட்லைன் பர்ச்சேஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து சேரும் இல்லையா? ஸோ அதுக்கான டைம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெசிப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஃபோர்காஸ்ட்டு, எந்த வெண்டரு, லாஸ்ட் பர்ச்சேஸ் டேட்டு முதற்கொண்டு நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? இதில் நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில் எப்போ வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான லீட் டைம் செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இங்கேயே நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேனுவலாக இங்கே வந்து நான் ஆர்டர் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஆர்டர் வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் மாடியூலுக்குள்ள போய்க்கிறேன். ஸோ இங்கே பர்ச்சேஸ் மாடியூலில் போனதும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்எஃப்கியூ ஜென்ரேட் ஆகி நிற்கிது. ஆர்டரோட டெட்லைன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு. ஆக்சுவலாக பர்ச்சேஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததும், பர்ச்சேசர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அவங்களுக்கு வந்து நாளைக்கு நம்ம வந்து இந்த ஆர்எஃப்கே வந்து சென்ட் பண்ணணும் மஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆர்டர் டெட்லைனு, தென் எக்ஸ்பெக்டட் ரெவன்யூவும் எக்ஸ்பெக்டட் அரைவல் டேட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேசர் வந்து இந்த இதுக்கான சப்ளையரை செலக்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம், இல்லை வேற ஏதாவது சப்ளையர் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஆர்எஃப்கே வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் ஆர்எஃப்கே சென்ட் பண்ணுறேன் டு மெயில். ஸோ இது மூலியமா நம்ம வந்து ஆர்எஃப்கே வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்து ரிசீவ் த மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுக்கு நம்ம லீட் டைம் செட் பண்ணும்போது அதுக்கு நம்ம எப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் போடணும், எப்போ நமக்கு வரும் அப்படின்ற கொண்டு நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஓட பற்றின ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.